தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முன்னாள் கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து இரண்டு பிரிவினரிடையே ஒரு மோதல் போக்கு இருந்து கொண்டு வருது. அவங்க முரசொலியினுடைய தலையங்கத்தில் சிபிஎம் வந்து விமர்சிச்சாங்க. அதனுடைய பேரில் சிபிஎம்மும் இது வந்து கொள்கை புடலங்கா கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு வரைபடத்தை ஒன்று போட்டு விட்டு பிஜேபி, திமுக, அதிமுக இப்படிப்பட்ட கொள்கை கூட்டணியில் அந்த புடலங்கா கூட்டணியில் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல, இப்படி ஒரு முரண்பட்ட ஒரு ஒரு மோதல் போக்கை நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சியில முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட போது, அப்போ ஆசா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, தனியா போட்டிடுவோன்னு சொல்லுங்க தலைவரே அப்படின்னு சொல்ல, அவரும் நான் நிச்சயமா பரிசீலிக்கிறேன் அப்படின்றாரு. அந்த மேடையில முத்தரசன் அவர்களும் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சொந்த கட்சியும் கூட சேர்ந்தவர் விமர்சிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை புரட்டி பார்த்தால் திமுக தனித்து போட்டியிட்டதாக வரலாறே கிடையாது. 1967 தொடங்கப்பட்ட திமுக 57 சாரி 1949 முதல் தேர்தல் தனியா போட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கூட்டணி மேலதான் அவங்க வந்து தொடர்ச்சியா, அது அண்ணாதுரை காலத்துல இருந்து இப்போ மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி காலம், இப்ப இருக்கிற மு.க. ஸ்டாலின் காலம், கூட்டணியுடையே அவங்க வந்து பயணம் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் உச்சகட்டமா வெற்றி பெறுவதற்கு பாஜகவோட கூட்டணி பற்றி வெற்றி பெற்ற வரலாறுலாம் உண்டு. 1999 பாராளுமன்ற தேர்தல், அதுவே 2001 ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. அதனால திமுக தனியா நிற்கிறது ராஜா ஒரு வாட்டி சொல்லிட்டு வருவாரு பாவம். ஆனா அதை ஃபேஸ் பண்ற அதனுடைய கூட்டணியினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அவருக்கு தான் அவருடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியும். பல்வேறு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 2017 ஆர்கே நகரில் திமுக போட்டி விட்ட போது டெபாசிட் போச்சு. 1993 வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்ச போது நடைபெற்ற பெருந்துறை மற்றும் இன்னொரு 2-3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக 3வது இடம் போச்சு, டெபாசிட் போச்சு. பெருந்துறையில் வைகோ 2வது வாங்கிட்டார். இப்படி பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். திமுக வந்து கூட்டணி கட்சியே இல்லாமல் சவாரியே பண்ண முடியாது. இவர் ஏதோ ஒரு இன்னைக்கு உள்ள அரசியல் வேகத்தில், இன்னைக்கு உள்ள தற்போதைக்கு ஏற்ப வந்து மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் திமுகவில் பயணம் பண்ண முடியுமா தனியா? அதிமுக பலமுறை நிரூபிச்சிருக்கு தனியா நின்று. 2016 தேர்தலில் வந்து நிரூபிச்சிருக்கு, 2014 நிரூபிச்சிருக்கு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தனியாக நிரூபிச்சிருக்கு, பலமுறை அதிமுக தனியாக நிரூபிச்சிருக்கு. அதனால திமுகவால் கூட்டணி இல்லாமல் பயணம் பண்ண முடியாது. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, மரியாதைக்குரிய முத்தரசன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், அவர் ஒரு அருமையா, நானும் பார்த்தேன், ஆடுகள் வந்து ஒரு மேல்படையில கீழ்படிகளை மேய்ந்து கொண்டிருக்கிற ஆடுகள் மேல்படுகையை நோக்கி ஒரு சில ஆடுகள் போகும், உடனே எல்லா ஆடுகளும் மேல்படை நோக்கி ஆற்றை கடந்து தண்ணி போனா கூட அது வந்து புல்லுக்காக போகும், அங்கே போனாலும் தெரியும் இங்க இருந்த புல்லே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு உள்ள அரசியல் காலநிலையை, இன்றைக்கு வந்து இந்த அரசியல் ஓடுகாலியா இருக்காங்கல்ல, இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு மாறுறது, அந்த கட்சியில இருந்து குதிரை பேரை நடத்துறது, ஆட்சிக்கு வந்தவொடனே அதிகார திமிரில் வந்து அடுத்த கட்சியை உடைக்கிறது, இப்படி ஓடுகாலிகளுக்கும் ஓடுகாடிகளை அரவணைக்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. அந்த பழமொழி அப்படிதான் எனக்கு தெரியுது. அதனால வந்து அந்த திருமண விழாங்கிறது தனிப்பட்ட முறையில் அந்த மணமக்களை வாழ்த்த சென்ற நிகழ்ச்சியில இவ்வளவு பெரிய அரசியல் வெடிலாம் வெடிச்சிருக்கு, அரசியல் புயல் வீசியிருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மோசமான சூழல் இருக்கு எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ரொம்ப வேதனையோட வந்து அவர் கட்சியே உடைக்கிறாங்க. அவர் அந்த கட்சியில இருந்தே ஒரு தலைவர் வந்து இப்ப உடைய ஆளுங்கட்சிக்கு போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தரம் தராதரம் இதெல்லாம் தெரியவே தெரியல. யாரை இது பண்ணணும், யாரை வந்து எப்படி அரவணைக்கணும், யாரை வந்து அவங்களுடைய அந்த அரசியல் நாகரிகமே இல்லை. அதனாலதான் அவர் வந்து ஓப்பனா சொல்லாம மறைமுகமா சுட்டி காட்டிருக்காரு. யாரை சுட்டி காட்டிருக்காரு? மரியாதைக்குரிய தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களையும், இன்னைக்கு முதல் போட்ட முதலமைச்சரா ரொங்கி வர்ற, அப்படிதான் சொல்ல முடியும், ரொங்கினா அப்படியே சுத்தி வர்றாரு, முதல் போட்ட முதலமைச்சரா ஆதவ் அர்ஜுனாவையும் குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஓடுகாலெல்லாம் அரவணைக்காதீங்க, அதே மாதிரி ஒரு கட்சியில கொள்கை பிடிப்புற எடுங்க, அதனால இக்கரைக்கு அக்கறை வச்சு தான் நீங்க அங்கே போனவொடனே ஒன்றும் அங்கே உங்களை வந்து தூக்கி வச்சு ஆட போறதில்ல. அதனால
எந்த இயக்கத்தில் இருக்கீங்க அதுக்கு விசுவாசமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியை சொல்லியிருக்காரு. அது வரவேற்கத்தக்க பழமொழி தான். அதனால சார் இப்போ சிபிஐயும் அவருடைய மாநில செயலாளர் வீரபாண்டியனும் இந்த முதலமைச்சரனுடைய அந்த உரையில அவர் அந்த சைகையை காமிச்சது, அவர் பேசிய தொனி இவைகள் எல்லாம் முதல்வரை மட்டும் அவர் கண்டித்தார். ஆனால் சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் இப்படி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலியும் அதனுடைய அவர்கள் மீது விமர்சனம் வைத்தார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படின்னு சண்முகம் சொல்றதா இருக்கட்டும். அதே போல இந்த சட்டசபையில் நடந்த அந்த விவகாரத்துல கூட திமுகவும் அண்ணா திமுக, அதாவது இந்த சட்டசபையில் நடந்த விவகாரத்துல கூட விஜய்க்கும் உதயநிதி அவர்களுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து கண்டனம் தெரிவிச்சதா இருக்கட்டும். அதாவது வரம்பு மீறியது ஒருவர், அதற்கு எதிர்வினை ஆற்றியவரையும் கண்டனம் தெரிவிக்கிறது. இது எப்படி நம்ம பார்க்கிறது? அதாவதுங்க, இந்த அரசியல் வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் யார் மூலகாரம்னு பார்க்கணும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு அறிவாளிகள், அறிவுஜீவிகள், மேதைகள் உட்கார்ந்த இடம், இந்த உலகத்துக்கே அரசியலை கற்றுக் கொடுத்த இடம் தமிழக சட்டசபை. பேரறிஞர்கள், பெருந்தலைவர்கள்லாம் பெரிய பெரிய தீர்மானங்கள், பெரிய பெரிய இந்த சட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், புரட்சித் தலைவர் அம்மா இருக்கட்டும், புரட்சித் தலைவர் எடப்பாடியாக இருக்கட்டும், மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின், இப்படியெல்லாம் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களா, சட்டங்களா, சட்ட முன்வடிவுகளா, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த நாட்டில் இன்னைக்கு இந்திய பெரும் நாட்டில் 69% இடஒதுக்கீடை பாதுகாத்தது தமிழக சட்டசபை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு கால்கோலா இருந்தார். 7.5 நாடே நீட்டை பார்த்து கதறிக்கிட்டு இருந்த போது இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 162 பயன்படுத்தி 7.5% இடஒதுக்கீடை மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தது தமிழக சட்டசபை. அதற்கு காரணமானவர் புரட்சித் தலைவர் தமிழர் எடப்பாடியார். டெல்டா மண்டலமே மீத்தேன் ஈத்தேன் எடுக்க போறான்னு சொல்லிட்டு கதறி ஒட்டுமொத்த விவசாயிகளும் ரோட்ல புரண்டு, டெல்லியில போய் புரண்டு, எங்கள் வாழ்வாதாரமே போயிடும், எங்களுடைய விவசாயமே அழிஞ்சிடும், எங்க சந்ததியே அழிஞ்சிடும்னு கதறிய போது ஒரு மிகப்பெரிய அந்த வேளாண் மண்டலத்தை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய சட்டங்களை ஏற்றி வேளாண் மண்டல பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது அந்த சட்டசபை. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம். குடிமராமத்தை கொண்டு வந்தது சட்டசபை. மகளிர்களுக்கு காவல் நிலையம் கொண்டு வந்தது சட்டசபை, தமிழ்நாட்டு சட்டசபை. இந்த மாதிரி தொட்டில் குழந்தை கொண்டு வந்தது சட்டசபை. ஏழைகள் பசிப்பினி போக்கி அம்மா உணவகத்திலிருந்த சட்டசபை. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம். காலை உணவு திட்டத்திலிருந்து எல்லாமே கொண்டு வந்தது தமிழக சட்டசபை. இப்படிப்பட்ட சட்டசபையில திரைத்துறையில 2 பேர் இன்னைக்கு அது ஒரு மீட்டிங் ஸ்பாட், சாரி நாடக ஸ்பாட் மாதிரி, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு பக்கம் திரைத்துறையில இருந்து வந்தவர் தன்னுடைய சைகையை காட்டி அதாவது அரசியல்ல வெற்றி தோல்விங்கிறது இயற்கை, தோக்காத தலைவர்களே கிடையாது. மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கார். ஆனால் பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், பெருந்தலைவர் காமராஜர் இருக்கட்டும், புரட்சி தலைவர் அம்மாவா இருக்கட்டும், இப்படி தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் ஒரு சில சூழல்கள், சந்தர்ப்பம், சூழ்நிலைகள்ல அரசியலே தோற்று இருக்கார்கள் சட்டமன்ற தேர்தலில். இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே இவ்வளவு பெரிய அலையிலையும் வெற்றி பெற்றவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார். 98,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அவர் எந்த அகம்பாவமும் எந்த அகந்தையும் தன்னை காட்டிக்க கூடாது. இவ்வளவு பெரிய அவர் 98,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அதை அவர் சொல்லி கூட காமிச்ச கிடையாது. ஆனால் நேற்று முளைத்த காளானை போல ஒரு மிகப்பெரிய முதுபெரும் தலைவருடைய மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதியுடைய மகன் தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக, மேயராக, சட்டமன்ற உறுப்பினராக, முன்னாள் முதலமைச்சராக, ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக உள்ளவரை சட்டமன்ற விதிகளை மீறி செக்ஷன் 87 87 என்ன சொல்லுதுன்னா, சட்டமன்ற விதிகள் 87 என்ன சொல்லுதுன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஓத்து எடுத்தவங்க, அங்கே பதவி பிராமணம் எடுத்தவங்க, கடவுள் மீது ஆணையா சொன்னவங்க, அந்த சட்டமன்றத்தினுடைய பிரிவு 87 சரத்துக்களை காப்பாற்ற வேண்டும். உடல் மொழியால், சைகையால், அசிங்கமான வார்த்தைகளால், பேச்சுக்களால், இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளால், சைகைகளால், உடல் மொழியால் ஒரு தேவையில்லாத ஒரு சைகைகளை காமிக்கூடாது. அப்படி காமிக்கப்பட்டால் அவங்க மீது பிரிவு சட்டமன்ற விதிகள் பிரிவு 87 படி சட்ட நடவடிக்கை எடுக்கலாம்.
இது எங்களுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் ஐஎஸ் இன்பதுரை ட்விட்டாவே போட்டிருந்தாரு. அதனால இது ஒரு அவமானமா நடவடிக்கைன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம் சார்? இல்ல அது திமுக தான் கொடுக்கணும். இது பாதிக்கப்பட்டது திமுக தான். அப்பாவை காணோம். இல்ல சார், அதாவது நடவடிக்கைனா அந்த செக்ஷன் 87 நீங்க மேற்கோள் காட்டுறீங்க இல்லையா? சட்ட ரீதியா என்ன? சட்டசபை சபாநாயகர்கிட்ட யாரு இது வந்து அஃபெக்டட் பீப்புள் யாரு? திமுகவை தான் டார்கெட் பண்றாரு. அதாவது உதயநிதி மரியாதைக்குரிய எதுக்கு உதயநிதி செஞ்சது தப்பு. அதாவது பொண்டாட்டியை காணோம் பிள்ளையை காணோம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டாங்க. அதே மாதிரி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற திருவையாறு துரை சந்திரசேகர் அவர் வந்து தன்னுடைய உடல் மொழியை ஒரு மோசமான தன்னுடைய மவுத்தை வந்து வெளிப்படுத்தாரு. அது ஒரு மோசமான செய்தி தான். இப்படி அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முடிச்சிருக்காரு. பட் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா ஒரு ஆளும் முதலமைச்சர் அப்படி நடந்துக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீங்க வந்து பார்க்கணும். மரியாதைக்குரிய அவர் மறைந்து விட்டார். ஒரு காலத்துல காங்கிரஸ் சட்டமன்ற மரியாதைக்குரிய ஆனந்தநாயகி அவர்கள் மரியாதைக்குரிய கருணாநிதி பேசிக் கொண்டிருந்த போது கேட்கிறார், திராவிட நாடை பத்தி பேசிட்டு, அப்ப திராவிட நாடு எங்கேன்னு சொல்றாங்க கேட்கிறாங்க. அவங்க திராவிட நாடை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திராவிட நாடு எங்கேன்னு கேட்கிறாங்க. அவர் அதுக்கு சொன்ன பதில், திராவிட நாடு உன் பாவாடையை திறந்து பார் தெரியும் சொன்னாரு. அப்ப அன்னைக்கே வந்து இந்த கருத்து தொடர்ந்து வாட்ஸ்அப்கள்லயும் யூடியூப்கள்லயும் பலரும் பேசுறாங்க. இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இல்ல சார், சட்டசபை குறிப்புல அப்படி இருக்கா? பாவாடை சொல்லல. என்ன சொல்றாருன்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர், இன்னைக்கு உள்ள முதலமைச்சர் ஒரு அமைச்சர் சொல்றாரு, நாங்கெல்லாம் பதர்கள், ஒரு சட்டமன்ற நாங்கெல்லாம் பதர்கள், அந்த பதற கூட விதையா முளைக்க வச்சவரு விஜய்ன்னு சொல்றாரு. அந்த மாதிரிதான் மரியாதைக்குரிய முதுபெரும் தலைவருடைய வாரிசுகளும் தங்களை ஒரு உடல் செய்கையால சட்டமன்றத்தில் மாண்பு குலைக்கிறாங்க. அந்த மரியாதைக்குரிய முதலமைச்சரால் உருவாக்கப்பட்டவர் தான் மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர். அவர் ஒரு காலத்துல வந்து சட்டத்தின் இருத்தின சட்டமுறை இருப்பறை இப்படி எல்லாம் வந்து மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி கதைவசி எழுத படம்லாம் வந்து அவர் வந்து எடுத்தாரு. எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. அவங்க வந்து பாசறையில வளர்ந்தவர் தான் விஜய். அவங்க அப்பா அப்படி வளர்ந்து வந்தவர் தான். இன்னைக்கு அந்த பாசறையில வளர்ந்தவர் அவர் தன்னுடைய உடல் செய்கையால் அதே குடும்பத்தை இன்னைக்கு வஞ்சம் தீர்க்கிறார். என்ன அவருக்கு பாதிக்கப்பட்டாரான்னு தெரியல. இல்ல அதனால இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதாவது கொஞ்ச நஞ்சம் இல்ல, இது ஒரு மோசமான வந்து நிலைமை. இந்த மாதிரி ஒரு சட்ட மாண்புகளை அந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளிகள் வாழ்ந்த சபையை இப்படி எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் வந்து ஒரு மாண்பு குலைக்கு இனிமேல் நடந்தால் இது வந்து அதுவும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன்னா ரெண்டு பேருமே பாதிக்கப்படுவாங்க. இப்ப உடல் மொழியால் செய்கட்டிய துரை சந்திரசேகர் மீது இனி யாரும் தாவேக அரசு வந்து கொரோனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி திமுக கொரோனாவும் வந்து விஜய் மேல முதலமைச்சர் கம்ப்ளைண்ட், ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஒரு கபட நாடகம் ஆடுறாங்க. இது வந்து ஒரு மோசமான அரசியல் சட்டசபை மாண்புக்கு ஒரு வெட்கக்கேடு. ஒட்டுமொத்த தமிழர்களும் தலைக்குனிப்பு ஏற்படும் ரெண்டு பேருமே அப்படின்னு நான் சொல்றேன். சார், இப்போ சிபிஎம் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிது இல்லையா? அந்த விமர்சனம் பத்தி தான் கேட்டேன். திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் ஒரு புடலங்காய் கூட்டணி வந்து அமைக்கலான்னு பார்த்துச்சு. அந்த மாதிரி புடலங்காய் கூட்டணிலாம் நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றது. அதாவது தாவேகாவோட ஸ்போக்ஸ் பர்சனாவே அவங்க வந்து ஆயிட்டாங்கிற ஒரு விமர்சனம்லாம் இப்ப தற்போது முன்வைக்கப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? சரி, இப்ப நீங்க ஒரு காலத்துல திமுக கூட்டணியில கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, ஓகே. இப்ப தொடர்ந்து நாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சு உங்களுக்கே தெரியும் 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இப்படி தொடர்ந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சு இப்போ எங்களுக்கு தொடர் தோல்வி தான். எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கல. ஒரு 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 40% 50% வெற்றி தான். பிஜேபியோட சேர்ந்து எங்களுக்கு பெருசா ஓட் கன்வெர்ட் ஆகலை. குறிப்பா வந்து இந்த 2026 தேர்தலுங்கிறது அதிமுகவுக்கும் திமுகவுக்கான போட்டி. இது யாரும் மறுக்க முடியாது. தேர்தல் ஒரு வாரம் இருக்க வரைக்கும் அப்படிதான் களம் போயிட்டு இருந்துச்சு. ஒட்டுமொத்த உளவுத்துறையும் தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் அத்தனை பேரும் இப்படிதான் பேசிட்டு தான், மக்களுடைய பார்வையிலும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்ட சமுதாயங்கள், பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மை மக்கள், குறிப்பாக வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய போனா வாக்கு வங்கியா இருந்தாங்க. இதுதான் உண்மை. ஆனால் அவங்க தேர்தல்னு வரும்போது, ஒரு நிலைப்பாடு வரும்போது அதிமுகவுக்கு ஆட்சி மாற்றத்துக்கு ஓட்டு போடணும். ஆனா அவங்களுக்கு மனம் இல்லை. என்ன காரணம்? பிஜேபியை அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. அவங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, பிஜேபியோட நீங்க வந்து சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த கடைசி கட்டத்தில் அதிமுகவுடைய ஆட்சி மாற்றத்துக்கு எடப்பாடியார் முதலமைச்சருக்கு ஒரு சூழல் தமிழ்நாடு முழுவதும் நிலவியது. அவருடைய 234 போது எழுச்சி பயணம் மேற்கொண்டார், புரட்சி பயணம் மேற்கொண்டார். ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்துச்சு. அதுதான் கள நிலவரம். அத்தனை மீடியாக்களும் பேசினாங்க. ஆனால் இந்த பெரும்பான்மை வாக்கு வங்கி கொண்ட தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்கு. சிறுபான்மை மக்களும், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பட்டியலினத்தவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு மனசு இல்லை. ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேக்கப்பில் இன்ஸ்டால சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முடிவெடுத்து ஒரு சர்ச், மசூதி அப்படி ஒரு பிரச்சாரம் நடக்குது. அந்த பிரச்சாரத்தில் விளைவு ஒரு மிகப்பெரிய ஓட் ஷேரிங். திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டும் புதுசாக வர்ற தலைமுறைகள் கிட்டத்தட்ட ஒரு 10% 15% ஓட்டு புதிய தலைமுறைகள் கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து 30 வயசு ஓட்டு போடுற அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விரும்பி விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இதுதான் நிலவரம், ஆட்சி மாற்றத்துக்கான நிலவரம். இந்த மாதிரி இருக்கும்போது நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. நாங்கள் இன்னமும் வந்து பிஜேபியோட பயணம் செய்யறதுக்கு நாங்கள் அதிமுக தொண்டர்கள் விரும்பலை. ஏதோ ஒரு சூழலில் நாங்கள் வந்து அரசியல் தவறான கால்குலேஷனில் அந்த கூட்டணி போட்டோம். அந்த கூட்டணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னமும் நாங்க வெளியே வந்துட்டோம். நாங்க ஒரு தோல்வியை சந்திச்சிட்டோம். எதிர்கட்சி கூட கிடையாது சட்டசபையில. ஆனால் சட்டசபையை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கு. நான் எப்படின்னு சொல்ல வர்றேன், சட்டசபையிலே ஒரு தவறு நடந்தால் அதை கேள்வி கேட்கக்கூடிய எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து கைகோர்த்து ஒரு தவறை செய்தால் அதை திருத்தக்கூடிய நிலைமையில் நாங்க இருக்கோம். இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இதுல இந்த நடு வீட்டுல நடுராத்திரில உட்கார்ந்துக்கிட்டு மின்மினிச்சியை பாக்குறது மாதிரி குறை சொல்றது மாதிரி அங்க இருக்கு மாதிரி இப்படி அதிமுக தொடர்ந்து குறை சொன்னா என்ன நியாயம்? நாங்க வந்து எங்களுடைய கூட்டணி ஒர்க் அவுட் ஆகல, நாங்க வந்து சைலண்ட் ஆயிட்டோம். நாங்க அடுத்து வந்து வெற்றி வாய்ப்புள்ள ஒரு கூட்டணிக்கு நாங்க தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தோல்வியை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு நாங்க எப்படி போறது, அடுத்த கட்ட அரசியல் நாங்க எப்படி நகர்த்துறாங்க. இன்னமும் அதிமுக, பாஜக, திமுக அப்படிலாம் ஒரு பொய்யான தகவலை கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி பண்ணி ஒரு தரங்கட்ட கட்சியா மாறக்கூடாது. உங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தினாங்க, எதுக்கு திமுக தலைவர் ஓட்டு போடணும் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க, அந்த மக்கள் நம்பிக்கையை மீறி வாக்குறுதியை மீறி நீங்க வந்து இப்ப அதிகார பசிக்கு போய் ருசி பார்க்கறதுக்கு போய் வந்து தாவேகா கூட்டணி இணைஞ்சிட்டீங்க. அதனால நீங்க என்ன நோக்கத்துக்காக போனீங்கன்னா அதிகாரத்தை ருசி பாருங்க. நீங்க இந்த மாதிரி அடுத்த கட்சிகளை குறை சொல்றது இதெல்லாம் வந்து நல்ல பழக்கம் கிடையாது. தங்களை கம்யூனிஸ்ட் கட்சிகள் சுய பரிசீலனை செய்து திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தில் நான் இப்ப ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவதுங்க, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கைகோர்த்து வந்து ஒரு தவறை செய்தால் அதை திருத்தக்கூடிய எதிர்கட்சியாக அதிமுக இருக்கு. அது எப்படி நீங்க சட்டசபையில பார்க்கணும். அதாவது காவிரி நடுவதில் நீதிமன்றம் அமைத்து ஒரு மிகப்பெரிய உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்று அந்த தீர்ப்பை அந்த அரசியலில் வந்து வெளியிட்டு இன்றைக்கு நம்மளுக்கு கர்நாடகத்தினுடைய அரசு மூலியமா நம்மளுக்கு வந்து காவிரி நதிநீரை பெற்று வருகிறோம். அதே நம்ம வந்து போராடிதான் ஒவ்வொரு முறை நாடாளுமன்றத்தை கூட்டி போராடிதான் நம்ம பெற்றுட்டு இருக்கோம். இந்த சூழல்ல எந்த அரசியல் புரிதல் இல்லாம சட்ட ஆலோசகர்களோடு சட்ட நுணுக்கங்களை பற்றி தெரியாமல் கத்துக்குட்டி விஜயும் நம்மளுடைய கத்துக்குட்டி அரசியல்வாதியான மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் சேர்ந்து புதிய நடுவர் மன்றம் அமைப்பதாக ஒரு இடைச்செருவுகளை சட்டமன்ற விதியை வந்து இந்த மாதிரி தீர்மானங்கள்ல வந்து ஏற்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கெடுப்புக்கு இல்லாம அவங்க வந்து அவங்களா ஒரு புதிய நடுவர் நீதிமன்றம் அமைப்பதாக ஒரு வாதத்தை அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா புரட்சி தலைவர் எடப்பாடியார் தான் கண்டுபிடிச்சு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து ஒரு வலிமை மிக்க எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு இன்றைக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறார். அந்த மாதிரி அவங்க நினைச்சது மாதிரி புதிய நடுவர் மன்றம் அமைத்தால் உடனடியாக வந்து புதிய சட்டச்சிக்கல் உருவாகி கர்நாடக அரசு போய் உச்சநீதிமன்றத்தில் போய் அழகா வந்து ஒரு ஸ்டேயை வாங்கி நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீரே கிடைக்காத ஒரு சூழல் ஆயிருக்கும். ஒட்டுமொத்த டெல்டாவும் வறண்ட பாலைவனக்கூடிய சூழலை புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய அனுபவத்தால் இன்னைக்கு தடுத்திருக்கிறார். அதனால மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எதிர்கட்சி பணியை அவர் சட்டமன்றத்தில் சிறப்பாக செஞ்சிருக்காரு. மக்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா வந்து சட்டசபை வந்து உதயநிதிக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் உண்மையான எதிர்கட்சி தலைவரா அங்க வந்து லைம் லைட்ல புரட்சி தலைவர் எடப்பாடியார் இருக்காரு. அதனால 2 பிரபலங்களா தங்களை சுய பதிவு செய்தது தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வந்து சினிமாவில் நடிக்கிற மாதிரி சட்டசபையில் நடிக்க கூடாது. மக்களுக்கான பணிகளை, மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கான வளர்ச்சிகளை சட்டசபையில் பேச வேண்டாம். சட்டசபை விதிகளை மதித்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.